இந்த ட்ரக் அடிக்ஷன் பத்தி கேள்விப்பட்டிருப்பீங்க. அதே மாதிரி தான் ட்ரேடிங்லயும் சிலர் ட்ரேடிங் அடிக்ட்னே சிலர் இருப்பாங்க. தனக்கும் தன்னோட குடும்பத்துக்கும் செலவுக்கு கூட வச்சுக்க மாட்டாங்க. பேங்க்ல இருந்து டைரக்டா ட்ரேடிங் அக்கௌண்ட்டுக்கு டிரான்ஸ்ஃபர் பண்ணுவாங்க. அதுவும் எவ்வளோ 20,000 இல்லனா 30,000 ரூபாய். அந்த அமௌண்ட் வச்சு ட்ரேடிங் பண்ணி குடும்பம் நடத்தலாம்னு ட்ரை பண்ணுவாங்க. சரி, இவ்வளோ பெரிய முடிவு எடுத்துக்கிட்டீங்க. சரிங்க, ட்ரேடிங் பண்றீங்க. என்ன கத்துக்கிட்டீங்க? அந்த கால், புட், சார்ட்டு, பிரைஸ், என்ட்ரி, எக்ஸிட் இதை வச்சு சம்பாதிக்க போறீங்க. ஏதோ ஓரளவா ட்ரேடிங் படிச்சு ட்ரேடிங்க்கு வந்துட்டீங்க. ஆனா உங்க குடும்பமே நீங்க கொடுக்குற அந்த 20,000 ரூபாய் வச்சு தான் ஃபேமிலி ரன் பண்ண போகுது. ஆனா நீங்க என்ன பண்ணிட்டீங்க? ட்ரேடிங்குள்ள போட்டாச்சு. இப்போ அந்த கான்செப்டை வச்சு நீங்க சம்பாதிக்க போறீங்க. அந்த லாபத்தை நீங்க குடும்பத்துக்கு கொடுக்க போறீங்க. அதுக்காக உங்க குடும்பமே வெயிட் பண்ணிட்டு இருக்கும். இதை தான் சூதாட்டம்னு சொல்லுவாங்க. உங்களுக்கு வேணும்னா 20,000 30,000 தான் அப்படின்னு நினைக்கலாம். ஆனா லைஃப்ல மிக பெரிய ரிஸ்க் எடுக்கிறீங்கன்னு உங்களுக்கு தெரியாது. இந்த சிறு சிறு தொகை தான் ஒரு நாள்ல பெரிய லாஸா கன்வெர்ட் ஆக போகுது. உங்களுக்காக காத்துட்டு இருக்கிற உங்க குடும்பம் கடைசியில நம்பிக்கை எடுக்கிறாங்க. ஏன்னா ட்ரேடிங்க ஒரு தொழிலா பார்க்காம ரிஸ்க் மேனேஜ்மெண்ட்ங்கிற விஷயத்தெல்லாம் கவனிக்காம சூதாட்டமா பண்றதுனால கடைசியில உங்க மேலேயே உங்களுக்கு நம்பிக்கை இல்லாம போயிடும். ட்ரேடிங் என்பது ஒரு தவறான தொழில் இல்லை. அந்த தொழிலை தவறாக அணுகியதனால் தான் உங்களுக்கு இந்த பிரச்சனை வருது. இந்த வீடியோ பார்க்குற ஒவ்வொருத்தரும் உங்களுடைய ட்ரேடிங் செய்கிற நண்பர்களுக்கு ஷேர் பண்ணுங்க. இந்த வீடியோனால் அவங்களுக்கு ஒரு விழிப்புணர்வும் வரும். இந்த பேட்டர்னில் ட்ரேட் பண்ணிட்டு இருக்கிறவங்க லட்சக்கணக்கில் இருக்காங்க. ஆனால் அவங்களுக்கு இந்த மாதிரியான விஷயம் போய் சேர்றதில்ல. ஸோ முடிஞ்ச அளவுக்கு ஷேர் பண்ணுங்க. நம்ம பேஜையும் ஃபாலோ பண்ணிக்கோங்க.